ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து 1 மணி நேரத்தில் 1000 ரூபாய் சம்பாதிக்கலான்னு. அது உண்மை தான். உட்கார்ந்த இடத்துலேருந்து 1000 ரூபாய் இல்லை, அதுக்கு மேலேயே உங்களால் சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஆன்லைன் ஜாப் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இதில் ஒர்க் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒர்க் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்வைஃப்ஸ், ஸ்டூடெண்ட், அப்புறம் பார்ட் டைம் ஜாப் வேணும்னு தேடுறவங்க, இவங்க எல்லாருமே இந்த ஜாப்பை பண்ணலாம். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு நாம் எதுவும் பணம் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை, அதாவது பே பண்ண தேவையில்லை. நோ இன்வெஸ்ட்மெண்ட். நான் நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதே மாதிரி ஆள் சேர்த்து விட்டுற மாதிரி ஜாபும் இது இல்லை. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஜாப். இந்த ஜாப் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த ஒரு அடிஷ்னல் ஸ்கில்லும் தேவையில்லை. ஒரு மொபைல் ஃபோனும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். லேப்டாப் ஆர் பிசி இருந்தால் இன்னும் நமக்கு அடிஷ்னல் பெனிஃபிட் தான், இன்னும் அட்வான்டேஜ் தான். இதில் நமக்கு என்ன தேவைன்னா, நம்மக்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் போதும். எல்லார்கிட்டேயும் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு க்ரியேட்டர் இருப்பார். அவருக்கு தான் நாம் இப்போ வேலை கொடுக்க போகிறோம். என்ன வேலைனா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிடுறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம styletamiltech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான நோ இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியும் ஈஸியாக பண்ணுற மாதிரியும் எல்லாராலையும் ஈஸியாக பண்ண முடிகிற மாதிரியும் பெஸ்ட் ஜென்யூன் ஆன்லைன் ஜாப்ஸ் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் யூடியூப் டியூட்டோரியல், யூடியூப் பற்றி A to Z இன்ஃபர்மேஷன், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இது எல்லாமே என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தாலோ, யூடியூபராக ஆக போகிறவங்களாக இருந்தாலும், இல்லை பெஸ்ட் ஆன்லைன் ஜாப் தேடுறவங்களா இருந்தாலும், உங்களுக்கு நாங்களும் எங்களுடைய இந்த சேனலும் பெஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எல்லோரும் டிஷர்ட்ஸ், காஃபி கப்ஸ், பேக்ஸ், அப்புறம் வால் கிளாக், இந்த மாதிரி என் மாஸ்கில் கூட நிறைய க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணி இருக்கிறத பார்த்துருப்போம். நாமளும் நிறைய டிசைன்ஸ் பிடிச்சு வாங்கியிருப்போம். இந்த டிசைன்லாம் நாம் ஏன் க்ரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு என்னைக்காவது நினச்சிருக்கீங்களா? ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னா, இப்படி ஒரு வேலை ஆன்லைனில் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாததாலேயும், இதில் இந்த டிசைன்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியாததாலேயும், இந்த 2 காரணங்களையும் நம்ம இதுக்கு சொல்லலாம். வெளிநாட்டில், அதாவது US, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி நாடுகளில் இது ரொம்ப பிரபலமாக இருக்குது. இந்த ஒர்க் பண்ணி அவங்கெல்லாம் வெளிநாட்டில் மாதத்துக்கு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க. இந்தியாவில் இப்போ தான் பிரபலமாயிட்டு வருது. இந்த டிஷர்ட் டிசைன் க்ரியேட் பண்ணுற ஒர்க் தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. மினிமமாக 5 நிமிஷம் இருந்தாலே அதுக்கு அதிகம். இந்த டிஷர்ட் டிசைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் நிறைய எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் லேர்ன் பண்ணணுமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதுக்கு சிம்பிள் மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் டிசைன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஒர்க் நம்ம மொபைல்லையும் பண்ணலாம், லேப்டாப்லேயும் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் மொபைல், லேப்டாப் ரெண்டுத்துலேயுமே கலந்து தான் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட்டு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைனை நாம் 2 மெத்தடில் க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு உங்கள் மொபைலில் PicsArt இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த PicsArtை இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நடுவில் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் போயிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் ஸ்டிக்கர்ஸில் போயிட்டு ஸ்டிக்கர்ஸை செலக்ட் பண்ண உடனே நிறைய ஸ்டிக்கர் வரும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கள் க்ரியேட்டிவிட்டி என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பிள் பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி பண்ணிக்கோங்க. டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேலரியில் நீங்கள் பண்ண டிசைன் இமேஜாக சேவ் ஆகிடும். இப்போ நான் 2-3 டிசைன் இதே மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ நம்ம டிசைன் க்ரியேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம். இந்த டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு மெத்தட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்னொரு மெத்தட் என்னென்னா,
அதை நான் லேப்டாப்பில் காமிக்கிறேன். ஃபோனில் கூட இதை பண்ணலாம். ஆனால் லேப்டாப்பில் காமிச்சா உங்களுக்கு வியூ நல்லா பெருசாக தெளிவாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் பிசிஆர் லேப்டாப்பில் கூகுளில் போய்ட்டு pixabay.com அப்படின்னு சர்ச் பண்ணி பிக்ஸபே வெப்சைட்டுக்கு போயிடலாம். பிக்ஸபே வெப்சைட்னால் என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸில் இந்த பிக்ஸபே பற்றி சொல்லியிருக்கேன். இந்த வெப்சைட்டில் நம்ம நல்ல குவாலிட்டியான இமேஜஸ், வீடியோஸ் இது எல்லாமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த pixabay.com அப்படின்றது. இந்த பிக்ஸபே வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதில் நம்ம ஏதாவது ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு லயன் பிடிக்கும், அதனால நான் லயன் இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காக எந்த ஒரு கிரெடிட்டும் நம்ம இந்த வெப்சைட்டுக்காக தர தேவையில்லை. இப்போது இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து இதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு போகலாம். இன்னொரு டேப்பில் ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் நம்ம இமேஜோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. இப்போது இதில் அப்லோட் அப்படின்ற இடத்துல நம்ம டவுன்லோட் பண்ண லயன் இமேஜை அப்லோட் பண்ணலாம். இப்போது இது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஈஸியாக டவுன்லோட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சாம்பிளுக்காக ஒன்று தான் பண்ணேன். நீங்கள் நிறைய பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய வெப்சைட்டுக்கு போகலாம். நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய வெப்சைட்டோட நேம் redbubble.com. இந்த வெப்சைட்டில் நம்மளோட டிசைனை செல் பண்ணி மணியை ஏர்ன் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற டிஷர்ட்ஸ், பேக்ஸ் எல்லாமே நம்மளை மாதிரி மற்றவங்க க்ரியேட் பண்ண டிசைன் தான். இந்த டிசைனை தான் இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் டிஷர்ட் ஷாப் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய டிசைன் டிஷர்ட்டில் கொடுத்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளை மாதிரி இருக்கிற க்ரியேட்டர்ஸ் க்ரியேட் பண்ண டிசைன்ஸ் தான். இங்கே பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸ்க்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் இவங்க ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இப்போது இதில் $20, $21 அப்படின்னு இருக்கிறது எல்லாமே இவங்க டிசைன் சேல் பண்ணதால் இவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட். இதில் $20 அப்படின்றது இந்தியன் கரன்சி படி, இந்திய மதிப்புப்படி 1500 ரூபாய். இந்த டிசைனை க்ரியேட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் கூட ஆகலை. அப்போது உங்களால் எவ்வளோ டிசைன் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. இவங்கள மாதிரியே நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நம்ம உருவாக்குற டிசைனை இந்த கம்பெனியில் சேல் பண்ண போகிறோம். நம்மளோட டிசைன்ஸ்லாம் வாங்கி இந்த ரெட்பபிள் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே ஷோ ஆகிட்டுருக்கிற ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த டிஷர்ட்ஸ், உமன்ஸ் டிஷர்ட், மென்ஸ் டிஷர்ட், காஃபி கப்ஸ், ஃபோன் கேசஸ், பில்லோஸ், இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்லாம் நம்மளுடைய டிசைனை பிரிண்ட் பண்ணி இதை அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லேயும் அவங்க இந்த ப்ராடக்டை சேல் பண்ணுவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்டேருந்து என்ன இவங்க கேட்குறாங்கன்னா, நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு நல்ல டிசைனை தரணும், அவ்வளோதான். ஒரு நல்ல டிசைன் உருவாக்கணும். மக்களுக்கு பார்த்தோன்னே அந்த டிசைன் பிடிக்கிற மாதிரி நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி ஒரு நல்ல டிசைனை க்ரியேட் பண்ணணும். நாம் ஃபஸ்ட்டு பார்த்த 2 மெத்தட் மூலிமாவும் ஈஸியாக நீங்கள் அந்த டிசைனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அட்ராக்டிவாக நீங்கள் உருவாக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு டிசைனை க்ரியேட் பண்ணிங்கன்னா, அந்த டிசைன் இவங்க சேல் பண்ணும்போது அந்த டிசைன் சேல் ஆச்சுன்னா உங்கள் டிசைனுக்கான கமிஷன், உங்களோட டிசைனுக்கான அமௌண்ட் உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டுக்கு இவங்க சென்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்மளோட ஒர்க் என்னென்னா, நம்ம க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நிறைய சூப்பரான டிசைன்ஸை க்ரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான். இப்போ நான் க்ரியேட் பண்ண என்னோடய டிசைன்ஸ்லாம் இதில் எப்படி அப்லோட் பண்ணுறது, எப்படி இதில் ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட்டில் நம்ம சைன்அப் பண்ணிக்கணும். அதுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்திங்கன்னா இங்கே செல் யுவர் ஆர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆர்டிஸ்ட் சைன்அப் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே உங்களோட இமெயில், யூசர் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. அடுத்து சைன்அப் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஆட் டிசைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கிற ஷாப் செட்டப், கெட் பெய்டெல்லாம் நம்ம லாஸ்ட்டில் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் டிசைன் கொடுத்து உங்களோட டிசைனை இங்கே அப்லோட் நியூ ஒர்க் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட டிசைனை அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட டிசைனை இதில் அப்லோட் பண்ணிட்ட பிறகு இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லேயுமே உங்களோட டிசைன் இதில் ஷோ ஆகும்.
இதை நீங்கள் ப்ரிவ்யூ பண்ணியும் பார்த்துக்கலாம். உங்களோட டிசைனில் ஏதாவது இதில் எடிட் பண்ணணுன்னா கூட இங்கே இருக்கிற எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் டிசைனை நீங்கள் எங்கே வைக்கணுமோ மூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிஷர்ட்டோட கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுனாலும் இங்கே இருக்கிற கலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கலரை சேஞ்ச் பண்ணி நீங்கள் எது கரெக்டாக இருக்கோ அழகாக இருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் எடிட் பண்ணி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு பிறகு அப்ளை சேஞ்சஸ் அப்படின்றத கொடுத்து உங்களோட சேஞ்சஸை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா ப்ராடக்ட்லேயுமே உங்களுடைய டிசைனை நீங்கள் எடிட் பண்ண முடியும். அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்லேயுமே உங்களோட டிசைனை எனேபிள் பண்ணிவிடுங்க. இதில் அப்லோட் பண்ண உடனே ஒரு சில ப்ராடக்ட்டில் மட்டும்தான் எனேபிள்னு இருக்கும். மீதி எல்லாத்துலேயும் நீங்கள் மேனுவலாக எனேபிள் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த ப்ராடக்ட் எல்லாமே சேல் ஆகும்போது நம்ம நிறைய ஏர்ன் பண்ண முடியும். எல்லாமே எனேபிள் பண்ணிட்ட பிறகு ஃபர்ஸ்ட்டில் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கான டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுக்கணும். யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக் எல்லாமே கொடுக்கணும். டைட்டிலில் உங்களோட டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டைட்டில் கொடுங்க. இப்போ நான் யூடியூபருக்கான டிசைன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா யூடியூபர் டிஷர்ட், லயன் டிசைன் க்ரியேட் பண்ணேன்னா லயன் டிஷர்ட் அந்த மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக டேக் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளோட ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணும்போது மேலே காட்டும். அதனால இதில் டேக்கும் இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ப்ராடக்ட்டை பற்றி 2-3 லைன் எழுதலாம். லாஸ்ட்டில் இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் வந்திங்கன்னா ஹூ கேன் வியூ திஸ் ஒர்க் அப்படின்னு இருக்கும். இதில் எனிபடி பப்ளிக் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து இங்கே இஸ் திஸ் மெச்சூர் கண்டென்ட் அப்படின்னு இருக்கும், அங்கே நோ அப்படின்னு கொடுத்துருங்க. அப்புறம் இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சேவ் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருங்க. நம்மளோட ஒர்க் இதில் ஆட் ஆகிடுச்சு. இப்போது நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வரும் இந்த பேஜில். இதில் வந்து யூ ஆர் ஆல்மோஸ்ட் ரெடி டு செல் அப்படின்னு இருக்கும். பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துட்டு உங்களோட ஷாப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கும். கீழே நம்மளோட ப்ராடக்ட்டும் ஷோ ஆகும். அதாவது நம்ம பண்ண டிசைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க ப்ராடக்டில் பிரிண்ட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு ப்ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ அந்த மெசேஜை நம்ம கிளிக் பண்ணி நம்ம இந்த பேஜுக்கு வந்துட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். இப்போ என்னோடய டீட்டெயில்ஸ் நான் இதில் கொடுக்குறேன். அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே கெட் பெய்ட் அப்படின்ற இடத்துல நம்மளுடைய பேமெண்ட்டு எதில் வரணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா பேபால் ஆர் ஏசிஹெச் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த பேபால் ஆர் ஏசிஹெச் பேங்க் அக்கௌண்ட்டில் பண்ணிங்கன்னா தான் பேபாலில் நம்ம மணி ரிசீவ் ஆகும். இப்போது ஆப்ஷன் 1 அப்படின்னு இருக்கிறதுல டெபாசிட் டு மை வெரிஃபை பேபால் அக்கௌண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே நம்மளோட வெரிஃபை பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா நம்மளோட சேனல்லே பேபால் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து பேபால் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீட்டெயில் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம பேபால் அக்கௌண்ட்டை நம்ம இணைச்சிட்டோன்னா நம்மளோட ப்ராடக்ட் சேல் ஆகும்போது நம்மளுக்கு உடனடியாக நம்மளோட பேபால் அக்கௌண்ட்டில் நம்மளோட டிசைனுக்கான மணி ரிசீவ் ஆகிடும். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்காக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து நான் ஒரு கிவ் அவே வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.